மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். அரசு மற்றும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரிடையே 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. இதில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், நீட் தேர்வில் சீர்திருத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கி இருக்கிறது. நீட் விவகாரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றனர். மத்திய அரசுடன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றனர். போராட்டக்காரர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் தற்போது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. மேலும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமாவும் செய்திருக்கிறார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மத்திய அரசுடன் தற்போது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்தின் வீரியம் காரணமாக இன்று மத்திய அமைச்சர் பதவி விலகியிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தது என்பது மிகுந்த வரவேற்பை குறிப்பாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக வரவேற்றிருந்தால் தொடர்ந்து மாலை உற்சாகமாக அங்க வரவேற்று கோஷங்கள் எழுப்பி டெல்லியில சொல்றது பார்க்க முடியுது. இருந்த போதிலும் கூட தற்போது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தற்போது மத்திய அரசு இசைவு கட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும். மிக முக்கியமாக இந்த ஃபேர் நீட் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பேன் நீட் என்ற அடிப்படையில் என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த போதிலும் கூட அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை எது போன்ற கோரிக்கை வைக்கப் போகிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக நீட் தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீட் தொடர வேண்டும், ஆனால் அதில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் நினைக்கிறார்களா, அல்லது நீட் முழுமையாக பேன் செய்ய வேண்டும் உள்ளிட்டவர்களை குறித்து வைக்கிறார்களா என்ற கேள்வி அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து மத்திய அரசு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கட்சி என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தி கூட இதில் பல்வேறு மாணவர்கள் உயிரிழந்திருப்பாங்க. குறிப்பாக தமிழகத்தை பல்வேறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் தமிழகத்தில் கூட இந்த போராட்டம் என்பது குறிப்பாக கம்யூனிஸ்ட் கழகத்தில் நடைபெற்றது. பல்வேறு தரப்பிலும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஒரு வகையில் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அந்த போராட்டக்காரர்களை மிக முக்கியமாக பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே போராட்டத்தை வாபஸ் செய்வதாக இல்லை என்ற தீர்க்கமாக தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் தற்போது இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இரண்டால் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தான் தொடர்ந்து இந்த போராட்டம் டெல்லியில வீரியம் பெற்றது. தற்போது பதவி விலகிவிட்டார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாணவர்கள் போராட்டத்தை கலைத்து விட வேண்டும் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், தற்போது 3 கோரிக்கைகளை முன்வைத்ததா சொல்றீங்க. அதுவும் அது இல்லாம இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு கோரிக்கையாகவும் சொல்றீங்க. இது ஒரு புறம் இருக்க, பல்வேறு மாநிலங்கள்ல மாணவர்கள் தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவர்கள் இந்த போராட்டம் குறித்து என்ன சொல்றாங்க? முதல் கட்ட நகர்வே அவர்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த போராட்டத்தை அவங்க எப்படி பார்க்கிறாங்க, என்ன சொல்றாங்க? குறிப்பா தமிழகத்தை தவிர்த்து வடமாநில ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த சிஜேபியுடைய குறிப்பாக அதனுடைய நீட்சி தான் மிக முக்கியமாக பல்வேறு மாநிலங்களையும் அதுக்கு தர்மேந்திர பதவி விலகுவதை கொண்டாடி வருகிறார்கள். மாணவர்கள் உற்சாகமாக கோஷங்களை எழுப்பி வரும் காட்சியை பார்க்க முடியும். மாணவர் போராட்டம் என்பது வெற்றி பெற்றிருக்கிறது என்ற அடிப்படையில் கூட கருத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த பெரும் ஃபேர் நீட்டின் அடிப்படையில் தான் அந்த போராட்டத்தை முன்னிறுத்த முடிவது பார்க்கப்படுகிறது. ஆனால் பேன் நீட் என்ற சூழல் என்பது உருவாகவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீட்டு தேவையா நீட்டு தேவையில்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே சொல்ல வேண்டும் என்றால் முன்பே தெரிவித்தால் பேன் நீட்டில் நாங்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. இதே போன்ற உறுதி மற்ற மாநிலம் இருக்கா என்ற கேள்வி எழுகிறது. என்றால் தென் மாநிலத்தை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமாக கர்நாடகா இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், அந்த தமிழ்நாடு இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்குமே நீட் தேர்வு வேண்டாம் என்பதில் மிக முக்கியத்துவம் பார்க்க முடியாது. அதுக்கேற்றபோது கடந்த காலங்களில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றி பார்க்க முடியுது. அதே நிலைப்பாடுதான் அந்த கூடிய மாணவர்கள் எதிர்பார்க்க முடியாது. வட மாநிலத்தை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமாக மாணவர்கள் என்ன கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள், மிக முக்கியமாக இந்த நீட் தேர்வை மாற்றி அமைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா, அல்லது நீட் வேண்டாம் என்ற எதிர்பார்க்கிற இந்த கேள்விகளை தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தொடர்ந்து மத்திய அரசும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். ஒரு வகையில் மிக முக்கியமாக டெல்லியில் நடந்த ஒரு ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் மாணவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றாலும் கூட மற்ற மாநிலங்களுடைய மாணவர்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவார்
என்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பேன் நீட் என்ற அடிப்படையில் தான் தீவிரமாக இருக்கிறோமே ஒழிய நாங்கள் பேன் நீட் தேவையில்லை, அந்த இடத்தில் யார் வந்து உட்கார்ந்தாலும் தொடர்ந்து இது போல பிரச்சனை எழ செய்யும் என்ற அடிப்படையில் தான் மாணவர்களுடைய கருத்தும் அந்த கோஷமாக இருக்கிறதே பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது குறிப்பாக எட்டப்படுமா, அதாவது இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.